நம சிவாய். வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் செப்டம்பரில் வரும் கிரகநிலை மாற்றங்களை பற்றி தெரிந்து கொண்டு பலன்களுக்கு போவோம். மாத ஆரம்பத்துல மேசத்துல சந்திரன் நட்பாகவும் செவ்வாய் மிதுனத்துல சற்று பகையாகவும் இருப்பார். அதே செவ்வாய் 19ஆம் தேதியில் கடக ராசியில் குருவுடன் சேர்ந்துவிடும். குரு பகவான் கடகத்துல உச்ச வலிமையில் இருக்கிறதுனால செவ்வாய் நீசமானாலும் குருவால் நீசபங்க ராஜயோகத்தை அடைந்து குருமங்கல யோகத்தையும் தரப்போகிறது. இது பல ராசிகளுக்கு மிக சிறப்பான பலன்களை தரப்போகிறது. சிம்மத்தில் கேது, சூரியன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்கள் இருக்கிறது. இதுல புதன் கிரகம் 8ஆம் தேதியில கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி உச்ச வலிமை பெற்றுவிடும். கேதுவோட இருந்த சூரியனும் 17ஆம் தேதியில கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி புதனுடன் சேர்ந்து புதாதித்ய யோகத்தை தரும். மாத ஆரம்பத்துல கன்னி ராசியில் இருக்கும் சுக்கிரன் 3ஆம் தேதிக்கு துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் பெறும். ராகு கும்ப ராசியில் அவிட்டம் நட்சத்திரத்துல இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் இருக்கும். சனி கிரகமோ வக்ர நிலையில ரேவதி நட்சத்திரத்துல மீனத்துல நட்பாக குருவுடைய பார்வையை பெற்று சுபத்துவமாக இருக்கும். இந்த செப்டம்பர் மாதத்துல முகூர்த்த நாட்கள் என்று பார்க்கையில் தேய்பிரையில் 7ஆம் தேதியும் வளர்பிறையில் 13 மற்றும் 17ஆம் தேதி மட்டும்தான் உள்ளது. அதே சமயம் நிறைய விரத நாட்களும் ஆன்மீக கொண்டாட்ட நாட்களும் வருகின்றன. 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 14ஆம் தேதி உலகம் கொண்டாடும் விநாயகர் சதுர்த்தி வருகிறது. 15ஆம் தேதி மகாலட்சுமி விரத நாள் ஆகும். 17ஆம் தேதி முகூர்த்தத்துடன் சஷ்டி விரத நாள் வருகிறது. அன்று விரதம் இருப்பது மிகவும் நல்ல பலன்களை தரும். 19ஆம் தேதி துர்வாஷ்டமி, 20ஆம் தேதியில நந்த நவமி வருகிறது. அன்னை துர்கா தேவியுடைய வடிவமான யோகமாயா தேவியை வழிபட்டு சகல சௌபாக்கியத்தை பெறலாம். அடுத்து 21ஆம் தேதி கஜலட்சுமி விரதம் வருகிறது. 23ஆம் தேதி வாமன ஜெயந்தி, 25ஆம் தேதியில கதலி கௌரி விரத நாள் வருகிறது. கதலி என்பது வாழை மரத்தை குறிக்கும். இந்த நாளில் பார்வதி தேவியை பெண்கள் வணங்கும் போது குடும்பம் வாழையடி வாழையாக தலைக்கும் என்பது ஐதீகம். 29ஆம் தேதி குடும்ப அமைதிக்காக மாலையில் வீடு வாசலில் தெற்கு நோக்கி தீபம் ஏற்றி வழிபடும் மகாபரணி நாள் வருகிறது. இப்படிப்பட்ட அருமையான செப்டம்பர் மாதத்துல உத்திராடம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதமும், திருவோணத்தில் 4 பாதங்களும், அவிட்டம் முதல் 2 பாதங்களிலும் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு முதலில் தொழில், உத்தியோகம் மற்றும் பொருளாதார நிலை. அதுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு என்று பார்க்கும்போது ராசிக்கு ஜீவனஸ்தானமான 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 3ஆம் தேதி முதல் 10ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்றுவிடும். 7ஆம் தேதி 9ஆம் இடத்தில் உச்சமாகும் புதனும் 26ஆம் தேதியில் சுக்கிரனுடன் 10ஆம் வீட்டில் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரப்போகிறது. மகர ராசிக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் எப்படி வேலை செய்யும் என்று முழு விளக்கத்துடன் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்து பயன்பெறுங்க. இப்படிப்பட்ட அமைப்பு வருவதால மகர ராசியில தொழில் செய்யறவங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதமாக இருக்கும். மாற்றம், அது மூலமாக ஒரு ஏற்றம், அதனால தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை காட்டப் போகிறது இந்த மாதம். உங்க ராசிக்கு 7ஆம் வீட்டுல உச்ச குருவின் நேரடி பார்வை, 3ஆம் வீட்டில் சனியின் அமைப்பால் வியாபாரத்தில் புதிய கிளைகள் தொடங்குவதற்கு சாத்தியமாகும். கூட்டு தொழில், கூட்டாளிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தொழில் நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி நகரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள், ரியல் எஸ்டேட் தொழில்கள், மளிகை மற்றும் ஜவுளி தொழிலில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் பல மடங்கு லாபம் கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்குவதற்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. குறைந்த முதலீட்டில் நல்லதொரு இடத்துல தொழில் ஆரம்பிக்கலாம். பெரிய அளவில் முதலீடு செய்து பெரிய இண்டஸ்ட்ரி வைக்க பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வலிமையான கிரகத்தின் தொழில் தான் தேர்ந்தெடுத்து இருக்கீங்களா, நல்ல தசாபுத்தி காலம் நடக்குதா என்பதை உங்க குடும்ப ஜோதிடரை அணுகி செக் பண்ணிக்கிறது நல்லது. தொழில் சம்பந்தமான நல்லதொரு உயர்வு என்பது இந்த செப்டம்பர் மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து உத்தியோகம் பற்றி பார்க்கும்போது புதுசா வேலை தேடுபவர்களுக்கும் ஏற்கனவே ஒரு வேலையிலிருந்து வேறு வேலைக்கு மாற நினைப்பவர்களுக்கும் நல்ல வேலை கிடைத்துவிடும். தாராளமாக எதிர்பார்க்கலாம். அடுத்தது வேலையில சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் வகையில தான் கிரகங்கள் இருக்கு. வேலையில ஒரு மரியாதை, நீண்ட நாட்களாக போட்ட எஃபர்ட்ஸ்க்கான அங்கீகாரம் எல்லாம் சிறப்பாக கிடைக்கும். இதுல எந்த தடையும் காணப்படல. அதோட மேலதிகாரிகளுடைய ஆதரவு, சக ஊழியர்களுடைய சப்போர்ட் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுலயே வெளிநாட்டு வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு நல்ல பெரிய கம்பெனியில வேலை கிடைச்சி வெளிநாட்டுல நல்ல ஒரு இடத்துக்கு செல்ல வாய்ப்புகளும் உண்டு. அரசாங்க வேலைக்கு முயற்சிப்பவங்க கூட இந்த செப்டம்பர் மாதத்துல சூரியன் 17ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியான பிறகு முயற்சி செய்தால் அருமையான பலன் உண்டாகும். அப்போ இந்த செப்டம்பர் மாதத்துல மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகத்துல தர்ம கர்மாதிபதி யோகமும் குருமங்கல யோகமும் ஒன்று சேர வருவதால அருமையான முன்னேற்றத்தை பார்க்கலாம்.
அடுத்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவு ஒரு பக்கம் அருமையாக வந்து கொண்டிருந்தாலும் செலவுகளும் சரியாக இருக்கும். ராகு பகவான் 2ஆம் இடத்தில் இருந்து செலவுகளை தந்து கொண்டேதான் இருப்பார். வரவும் செலவும் சமபங்காக இருக்கும். வரும் செலவுகளை உங்கள் புத்தி சாதுர்த்தியத்தால சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ள முடியும். தங்க நகையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவோ அல்லது இடம் வாங்குவதற்கோ அல்லது வீட்டுல முக்கிய பொருள் வாங்குவதற்கோ இன்வெஸ்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் இருக்கு. 4ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து பார்ப்பதும் சுக்கிரன் 10ல இருப்பதாலும் உங்களுக்கு பிடித்தமான அழகான புது வண்டி வாங்குவீங்க. ஒரு சிலர் பழைய கடனை அடைப்பதற்கோ நகைக்கடனை அடைத்து நகையை மீட்டெடுக்கவோ வாய்ப்பு இருக்கு. ஆக உங்களுக்கு வரவுல எந்த பிரச்சனையும் இல்லைங்க. வரவு இருக்கிறதுனால செலவுகளையும் சமாளிப்பீங்க. அடுத்து குடும்பம், திருமணம், காதல் உறவுகள் என்று எடுத்துக்கொண்டால் மகர ராசியினருக்கு குடும்பஸ்தான அதிபதியாகவும் சனி கிரகமே வருவார். அந்த சனி வக்கரமாகி 3ஆம் வீட்டுல குரு பார்வையுடனும் தனித்த உச்ச புதனின் பார்வையோடவும் இருப்பார் என்பதால குடும்பத்துல அமைதியும் குடும்ப நபர்கள் மேல் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். சூரியன் 8ஆம் வீட்டுல பாதி மாதம் இருப்பதால தந்தையுடனான உறவு மேலையும் தந்தையின் ஆரோக்கியத்தின் மேலையும் ஒரு கண் இருப்பது நல்லது. 2ஆம் வீட்டுல ராகு இருப்பதால குடும்பத்தில் இல்லாத புது நபர்களால் அவர்களுடைய தலையிட்டால் பிரச்சனைகள் வரலாம். கவனம் தேவை. ராகு என்பது தந்தையின் அப்பாவை குறிக்கும் கிரகம், அதாவது உங்களுக்கு தாத்தாவை குறிக்கும் என்பதால் அவரின் ஆரோக்கியம் அல்லது அவர் சார்ந்த விஷயங்களிலும் பிரச்சனைகள் வரலாம். ஏற்கனவே திருமணமான மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் 5 புதனும் நல்ல இடத்துக்கு மாறுகிறது. செவ்வாய் மற்றும் சுக்கிர கிரகமும் நல்ல முறையில் தான் இருக்கிறது. குருவின் வலிமையும் 7ஆம் இடத்துல இருக்கு என்பதால கணவன் மனைவிக்கு இடையில் புரிதல் அதிகரிக்கும். ஏற்கனவே சண்டையால் பிரிந்திருப்பவங்க கூட சேர்வதற்கு கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது. மனக்கசப்புகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமணத்திற்கு வரன் தேடும் மகர ராசி நேயர்களுக்கு கோச்சாரத்தில் நிறைய கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் குடும்பத்தை உருவாக்கி தரும் 2ஆம் வீட்டுல ராகு கிரகம் அமர்ந்திருப்பதால பலருக்கும் திருமண காலம் தள்ளி போகலாம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துல 2ஆம் வீடு, 7ஆம் வீடு அதன் அதிபதிகள் சிறப்பான இடத்துல இருப்பதாக இருந்தால், அதோடு 2ஆம் வீட்டிலும் 7ஆம் வீட்டிலும் எந்த கிரக பார்வையோ அல்லது இருப்போ இல்லாமல் இருந்தால் இந்த செப்டம்பர் மாதத்துல நல்ல வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடக்க வாய்ப்புகள் உண்டாகும். அதுவே திருமணத்திற்கு வரன் பார்க்க இப்பதான் ஆரம்பிக்க போறீங்கன்னா இந்த மாசத்துல தாராளமாக உங்க ஜாதகத்தை கொடுக்க ஆரம்பிக்கலாம். விரைவில் வரன் அமையும். திருமணமானவர்கள் குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சிப்பவர்களாக இருந்தால் மாத முற்பகுதி உங்களுக்கு அருமையாக இருக்கு. குருவுடைய பார்வை தனித்து சிறப்பாக இருப்பதால சுப செய்திகள் கிடைக்கும். மருத்துவ முறையில் முயற்சிப்பவர்களுக்கும் 2ஆம் பாதியில் சூரியன் 9ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாவதாலும் செவ்வாயும் குருவுடன் இணைவதாலையும் மருத்துவ சிகிச்சையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வம்ச விருத்தி உண்டாகும். காதலிக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 10ஆம் வீட்டுல ஆட்சி பலம் பெறுவதால உங்கள் பார்ட்னரை சந்திக்க முடியாத சூழல்கள் சில நேரங்களில் உருவாகலாம். அதற்கு உங்க வேலையும் ஒரு காரணமாக அமையலாம். அல்லது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். பாதிப்புகள் எதுவும் பெருசாக தெரியல. புதுசா காதலை ப்ரப்போஸ் பண்ண நினைக்கிறவங்க இந்த மாசத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சம்டைம்ஸ் நீங்க போய் சொன்னதுக்கு பிறகு உங்களை ரிஜெக்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன். ரொம்ப வருஷமா காதலிக்கிறவங்க வீட்டுல பேசி சம்மதம் பெற இந்த மாதம் உகந்ததாக இல்லை. அதனால இந்த மாசத்துல முயற்சி பண்ண வேண்டாம். சுக்கிரன் நல்லா இருந்தாலும் 10ஆம் வீட்டுல வருது. அதனால அந்தஸ்து கௌரவம் பார்த்து வீட்டுல எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச காலம் வெயிட் பண்றது நல்லது. அடுத்து மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. படிப்புக்கான கிரகங்களான புதன் தன்னோட சொந்த வீட்டுல 9ஆம் இடத்துல உச்ச பலம் பெற்றிருப்பார். குருவும் 7ஆம் வீட்டுல உச்சம். இதனால உங்களுடைய கிராஸ்பிங் பவர் அதிகரிக்கும். மனம் ஒரு தெளிவான அமைப்புல இருக்கும். உங்களுடைய எதிர்காலத்திற்கான பிளான் சரியாக எடுப்பீங்க. போட்டித் தேர்வுகள், நுழைவுத் தேர்வுகள் ஏதாவது இருந்தாலும் அதில் சிறப்பான தேர்ச்சி அடைவீங்க. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு சாதகமான சூழல் அமையும். ஏற்கனவே படிச்சு முடிச்சு வேலையில் இருக்கீங்க. உங்க வேலையில அடுத்த கட்டத்திற்கு போக ஏதாவது கோர்ஸ் படிச்சா நல்லதுன்னு நினைக்கிறீங்கன்னா அதை ஆரம்பிக்கிறதுக்கு இதுவே சரியான மாதம் உங்களுக்கு. மகர ராசிக்கு ஆரோக்கியம் என்று பார்க்கும்போது 2ஆம் வீட்டுல ராகு, 7ஆம் வீட்டுல கேது, அதோட சூரியனும் இருக்கும். இதனால உங்களுக்கு பின்கழுத்து, தோள்பட்டை, தொண்டை பகுதி, மேல் மார்பு பகுதிகளில் வலிகள் வரலாம். சிலருக்கு அலர்ஜிகள் வரலாம். அடுத்து அடிவயிறு, தொடைப்பகுதிகளில், பின்னால் கீழ்முதுகு பகுதிகளில் உஷ்ணம் அதிகமாகி சிறு சிறு கொப்பளங்கள் வரலாம். சிலருக்கு வயிற்று வலி, அஜீரண கோளாறுகளும் வர வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருங்க.
குளிர்ச்சியான உணவுகள் மற்றும் பழங்கள் சாப்பிடுவதும் சரியான ஓய்வும் நல்ல பலன் தரும். இந்த மாசத்துல பெரிய மருத்துவ செலவுகள் எதுவும் இருக்காது, அதனால நிம்மதியாக இருக்கலாம். நேயர்களே, இந்த மாதத்துல நிறைய வழிபாடு தினங்கள் வருகிறது. உங்களுக்கும் 9ஆம் இடத்துல புதன் உச்சம் பெறுகிறது. இதனால ஆன்மீக ஸ்தலங்கள் சென்று வர வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆன்மீகத்தின் மீது நாட்டம் அதிகரிக்கும், பக்தி அதிகரிக்கும், ஆழ்மனம் சந்தோஷமாக இருக்கும். ஆக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு தொழில், உத்தியோகம், அதனால் ஏற்படும் பொருளாதார வரவு, குடும்பம், திருமண பந்தம், ஆன்மீகம் என்று பல விதத்தில் சிறப்பான மாதமாகவே காட்டுகிறது. அன்பர்களே, இதுவரை இங்கு பார்த்தது உங்கள் ராசிக்கான இந்த மாதத்தில் வரும் கோச்சார பலன்களே. இது இந்த மாதத்துடைய பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும். உங்க ஜாதகத்துல லக்னம் என்ன, அதோட பலன் என்ன, உங்கள் நடப்பு தசா என்ன, தசா என்பது எந்த கிரகம் உங்களை தற்போது ஆளுமை செய்கிறது என்பதுதான். அப்போ அதோட பலன் என்ன, அதுல வரும் புத்திகால கிரக பலன் என்ன, அதோடு உங்கள் ஜனனகால ஜாதகத்தோட அடிப்படை பலன்கள், இவை அனைத்தையும் சேர்த்து வைத்து அதோட இப்ப நடக்கும் கோச்சார பலன்களையும் சேர்த்து வைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்பதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நிறைய பேருக்கு இன்னமும் கன்ஃபியூஷன் இருக்கு. சுய ஜாதகத்தை மட்டும் பார்க்கணுமா, இல்ல சொல்ற ராசி பலனை மட்டும் கேட்டுக்கிட்டா போதுமான்னு. அதாவது சுய ஜாதகம் தான் மெயின் ஜாதகம். நாம சொல்ற ராசி பலன் என்பது கோச்சார கிரகத்தோட நகர்வுகளை வச்சு சொல்றது. இதுல நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்கலாம், லக்னத்தை மட்டும் பார்க்கவா இல்ல ராசியை மட்டும் பார்க்கவான்னு. பலருக்கும் லக்னம் ராசி ரெண்டும் வேற வேறையா இருக்கும். ராசி என்பது சந்திரனை பொறுத்து, லக்னம் என்பது சூரியனை பொறுத்து. ராசி பலன் கேட்கும் போது இரண்டையும் பார்ப்பதுதான் நல்லது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் லக்னமும் ராசியும் ஒன்னா இருக்கும். அவங்க ஒரே ராசி பலன் மட்டும் பார்த்தாலே போதும், அதுவே 100% ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் தெளிவா தெரியணும்னா உங்களுடைய ஜாதகத்துல ஒரு கிரகம் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும், அதோட தசா புத்தியும் நடந்துட்டு இருக்கும். கோச்சாரத்துல அந்த கிரகம் வலுக்குறைந்த இடத்துக்கோ அல்லது நீசமாகிற இடத்துக்கோ வருதுன்னு வைங்க, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் வராது. அதுவே ஜாதகத்துல அந்த கிரகம் வலிமை இல்லாம இருந்தா மட்டும்தான் பிரச்சனை வரும். ரைட்டு. அடுத்து, ஜாதகத்துல வலு இல்லாத கிரகத்தோட கோச்சார நிலை நல்ல பவர்ஃபுல்லான இடத்துக்கு கிரகம் வருதுன்னா அப்போ உங்களுக்கு அந்த கிரகத்தோட பாசிட்டிவான விஷயங்கள் அந்த காலம் முடியும் வரைக்கும் கிடைக்கும். குரு இப்போ கோச்சாரத்துல உச்சத்துல இருக்கார். பலருடைய ஜாதகத்துல குரு நீசமாகியோ ரிஷபம் மற்றும் துலாம் ராசியில பகையாகவோ இருக்கும் பட்சத்துல இந்த காலத்துல குருவுடைய நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்து ராசி பலன்ல லக்னத்துக்கு நான் பலன் சொல்லும் போது லக்ன ராசிக்கு இந்த மாசத்துல பலன் சரியில்லை, அதே சந்திரன் இருக்கும் ராசிக்கு பலன் அருமையா இருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறது? லக்னத்துல வரக்கூடிய கெடு பலனை ராசியில வரக்கூடிய நல்ல பலன் குறைச்சிடும். அப்போ ஓரளவு நல்ல பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். ராசியிலிருந்து லக்னத்திற்கு மாற்றி வந்தாலும் இதை போலத்தான் நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ள இங்கே தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காம இதில் பதிவு செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.